வணக்கம் ஆன்மீக உறவுகளே. இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க போவது சித்ரா பௌர்ணமி 2026 பற்றிய முழு தகவல்கள். சித்ரா பௌர்ணமி எப்போது வருகிறது? பௌர்ணமி துவங்கும் நேரம் என்ன? முடியும் நேரம் என்ன? சித்திரை நட்சத்திர நேரம் என்ன? அன்றைய தினம் நாம் செய்ய வேண்டிய வழிபாடு என்ன? இந்த அனைத்தையும் தெளிவாக பார்க்கலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை வந்து சேரும். நான் உங்கள் சரஸ்வதி பாலாஜி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சித்ரா பௌர்ணமி நேர அட்டவணை. சித்ரா பௌர்ணமி துவங்கும் நேரம் ஏப்ரல் 30 காலை 9:51. பௌர்ணமி முடியும் நேரம் மே 1 காலை 11:07. சித்திரை நட்சத்திரம் துவங்கும் நேரம் ஏப்ரல் 30 அதிகாலை 1:11. சித்திரை நட்சத்திரம் முடியும் நேரம் மே 1 அதிகாலை 2:41. இந்த நேரங்களை நினைவில் வைத்து வழிபாடு செய்தால் மிகுந்த பலன் கிடைக்கும். சித்ரா பௌர்ணமி ஏன் சிறப்பு வாய்ந்தது தெரியுமா? அதாவது சித்ரா பௌர்ணமி என்பது தமிழ் மாதமான சித்திரையில் வரும் பௌர்ணமி நாள். இந்த நாள் சித்ரகுப்தருடன் தொடர்புடையதாக புராணங்கள் சொல்கிறது. நாம் வாழ்க்கையில் செய்த நல்லதும் கெட்டதுமான செயல்களை கணக்கிடுபவர்தான் சித்ரகுப்தர். அதனால்தான் இந்த நாளில் நாம் நம் தவறுகளை நினைத்து மனம் திருந்தி இறைவனை பிரார்த்திக்க வேண்டும். சித்ரகுப்தரை எப்படி வணங்குவது? அதாவது இந்த நாளில் ஓம் சித்ரகுப்தாய நமக என்று 11 முறை அல்லது 21 முறை ஜபம் செய்யலாம். இந்த ஜபம் மன அமைதியையும் நல்ல எண்ணங்களையும் நமக்கு தரும். வீட்டில் செய்யக்கூடிய எளிய பூஜை. அன்று அதிகாலையில் எழுந்து குளித்து சுத்தமாக இருக்க வேண்டும். வீட்டை சுத்தம் செய்து பூஜை அறையில் விளக்கு ஏற்ற வேண்டும். வெள்ளை மலர் வைத்து இறைவனை பிரார்த்திக்கலாம். பால், பழம், வெல்லம் வைத்து நெய்வேத்தியம் செய்யலாம். உங்கள் இஷ்ட தெய்வத்தை மனதார நினைத்து வழிபடுங்கள். சித்ரா பௌர்ணமி அன்று சந்திர தரிசனம் ஏன் முக்கியம் தெரியுமா? அதாவது பௌர்ணமி அன்று மாலை நேரத்தில் சந்திரனை பார்த்து பிரார்த்தனை செய்வது மிகவும் சிறப்பு. சந்திரனை பார்த்து உங்கள் மனக்கவலைகளை கூறி பிரார்த்தனை செய்யணும். சித்ரா பௌர்ணமி அன்று செய்ய வேண்டிய நல்ல செயல்கள். பசியானவர்களுக்கு உணவு அளிக்கலாம். பறவைகளுக்கு தானியம் வழங்கலாம். ஏழைகளுக்கு உதவி செய்யலாம். இந்த நல்ல செயல்கள் புண்ணியத்தை அதிகரிக்கும். தவிர்க்க வேண்டியவை. அன்றைய தினம் கோபம் கொள்ளாமல் அமைதியாக இருக்க வேண்டும். தவறான வார்த்தைகள் பேசாமல் நல்ல எண்ணங்களுடன் இருக்க வேண்டும். அசைவம் சாப்பிடக்கூடாது. இப்படி இருப்பதால் நமக்கு கிடைக்கும் நன்மைகள். சித்ரா பௌர்ணமி அன்று பக்தியுடன் வழிபாடு செய்தால் மன அமைதி கிடைக்கும், குடும்ப நலம் கிடைக்கும், பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கும், ஆரோக்கியம் மேம்படும், நல்ல எண்ணங்கள் உருவாகும். இந்த சித்ரா பௌர்ணமி 2026 நேரங்களை தவறாமல் நினைவு வைத்து கொள்ளுங்கள். அன்றைய தினம் பக்தியுடன் வழிபாடு செய்து பலன் பெறுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக், ஷேர் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றியும் அன்புடன் சரஸ்வதி பாலாஜி. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.